தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம ஒவ்வொருக்கும் குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப இன்றியமையாதது. எந்த ஒரு சுபகாரியம் செய்தாலும் குலதெய்வத்துக்கு பொங்க வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நம்ம தொடங்கணும். ஒருத்தர் கேட்டார், சார் நான் 3 வேளை பல் விளக்குறேன், 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை சாமி கும்பிட்றேன் சார். ஆனால் எங்க குலதெய்வம் வீட்டு வாசப்படி வரைக்கும் தான் சார் வருது, வீட்டுக்குள்ளார வரமாட்டேது, யாரை செய்வினை வச்சுட்டாங்க சார் அப்படின்னாரு. அப்படிலாம் சாமிக்கெல்லாம் ஒன்றும் செய்வினை வச்சிட முடியாது. ஏன்னா பரம்பொருள் எங்கும் நிறைந்தவர், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், ஐம்பூதங்களாக விளங்கக்கூடியவர். எங்க நின்று சாமி கும்பிட்டாலும் அங்க இறையருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம உறுதியா சொல்லலாம். இன்னும் சில பேர் இருப்பாங்க, சார் குலதெய்வம்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாதுன்னா என்ன சாமி கும்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க ஜாதகத்துல 5, 9க்குரிய கிரகத்துடைய தசாபுத்தி காலங்கள் வரும்போது ஒன்று விட்ட சித்தப்பாவோ இல்ல ஒன்று விட்ட மாமாவோ இல்ல ஒன்று விட்ட அத்தை மகளோ உங்களுக்கு இதுதான் அவங்க குலதெய்வம்னு தெரியப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். நன்றி.